ஒரு அரசருக்கு 3 பசங்க இருக்காங்க. அவரோட காலத்துக்கு அப்புறம் அவரோட பதவியை யார் ஆளப் போறா அப்படின்னு அவரோட பசங்க 3 பேரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீங்க 3 பேரும் காட்டுக்கு போய் ஒரு 2 வாரத்துக்கு தேவையான உணவுகள கொண்டு வந்து இங்க இருக்கிற ஏழைங்க கிட்ட குடுக்கணும். ஆனா நீங்க என்ன பொருள் கொண்டு வந்தீங்கன்னு நான் தொறந்து பார்க்க மாட்டேன். அதே மாதிரி 3 பேரும் காட்டுக்கு போறாங்க. மூத்த பையன் ஒரு மரம் மேல ஏறி அதுல இருக்கிற நல்ல பழங்களை பொறுக்கி அவனோட சாக்கு பையில போட்டுக்கிறான். 2வது பையன் கொஞ்சம் சோம்பேறி, நம்ம எதுக்கு மரத்து மேலெல்லாம் ஏறிக்கிட்டேன்னு கீரை இருக்கிற கொட்டி கிடக்கிற பழங்களை எடுத்து அவனோட சாக்கு பையில போட்டுக்கிறான். 3வது பையன் அதுக்கும் மேல, ஏழைங்க தானே சாப்பிட போறாங்க, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு கீழே இருக்கிற குப்பைகளை பொறுக்கி அவனோட பையில போட்டுக்கிறான். அப்புறம் 3 பேரும் மன்னர் கிட்ட போறாங்க. நான் சொன்னபடி சாக்கெல்லாம் திறந்து பார்க்க மாட்டேன், ஆனா நான் சொன்ன 3 ஏழைங்களும் நீங்க தான். நீங்க கொண்டு வந்த உணவுகளை நீங்களே 2 வாரத்துக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. மூத்த பையன் மரம் ஏறி நல்ல பழங்களை கொண்டு வந்ததால அவரே வச்சு சாப்பிட்டு அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிடுறாரு. இந்த கதையில இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்டது, மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்னு நினைக்கிறோமோ அது நமக்கே நடக்கும்.